அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 19/8/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூலியமே சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பொசிஷனலாகவும் நம்ம மார்க்கெட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு செமையான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 0.2% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறான். S&P வந்து பார்த்திங்கன்னா 0.2% பாசிட்டிவ், நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். ஸோ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் செம்மையாக ரன் அப் ஆனதுனால ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியோட முடிஞ்சிருக்கு. அண்ட் யூஸோட 10-year பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.8 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூஸோட விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% டவுன் ஆகி உங்களுக்கு வந்து 14.8 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் மற்ற ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா மட்டும் ஒரு 1.8% வந்து டவுன் ஆகிருக்கு. அமேசான் வந்து 0.3% டவுனு. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு நியூஸ் பெரிய நியூஸும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் மூமெண்டம் வந்து கேரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து இங்கே வந்து இந்தியன் ஏடிஆர் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாலுமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. உங்களுக்கு விப்ரோ 4%, இன்ஃபி வந்து 2% ஏறி இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஐசிஐசி வந்து 2.2% அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1.5% வந்து ஏறி இருக்கு. ஸோ அதே நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 0.8 தான் ஏறி இருக்குது, ஐசிஐசிஐ வந்து 1.2 ஏறி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி வந்து 0.45 தான் ஏறி இருக்குது, விப்ரோ வந்து 2.36 தான் ஏறி இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை ஒரு சின்ன நெகட்டிவிட்டியாக நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ ஒரு நாள் விற்காமல் விட்டாலே, செல் பண்ணாமல் இருந்தாலே அது மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் டிஏ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா 2000 சில்லரை கோடிக்கு ஆவரேஜாக பை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க 2600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வித் பாசிட்டிவ் பயாஸ் தான் 0.1 0.3% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, வித் பாசிட்டிவ் அண்ட் சம் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிக்கி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறான் கீழே. அண்டு உங்களுக்கு வந்து காஸ்பி வந்து அவன் லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஏஷியன் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி என்பவன் நான் அப்படியே பார்த்துட்டேன் 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் காட்டிக்கிட்டு இருக்கான். 100 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தேவையில்லாத கேப் அப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஏடிஆர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து மேலே போயிருக்காங்க. ஆனாலுமே உங்களுக்கு இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து 600 முடிஞ்சு இப்போ 700 அப்படிங்கிறதுல காட்டுறான். ஸோ உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கண்டிப்பாக வந்து 60-70 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக இதை கேப் அப் அப்படின்னு மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு ரேலி இருந்துச்சு. நிஃப்டியில் வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்டு இங்கே வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பயங்கரமான ரேலி, அதோட R4க்கு மேலே முடிச்சிருக்கான். R4க்கு மேலே எங்கேயோ போயிட்டான், R5 R6 லெவலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கான ஒரு ஷார்ட் கவரிங் மூவ் அப்படிங்கிறது நடந்துச்சு நிஃப்டியில். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஆப்வியஸ்லி கன்சால்டேட் ஆகணும். ஆனால் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஒரு கீழே ஒரு செல் ஆஃப் வரதுக்குலாம் எல்லா வாய்ப்பு இருக்குது. சிபிஆர்கிட்டருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்குமே நம்ம ஒரு பெரிய ரேலியை எதிர்பார்க்க முடியாது. இன்கேஸ் 100 பாயிண்டில் கேப் அப் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வந்துட்டு சிபிஆர்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஸோ இன்றைக்கி வந்து வைடு சிபிஆர் வந்துருக்கிறதுனால ஓவராலாக நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் டே அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கன்சால்டேஷன் டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிவர்சல் ட்ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து R1லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே சிபிஆர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா R1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து R1க்கு மேலே R2 கிட்டலாம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு R2லேருந்து R1 வரைக்கும் வரது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நிஃப்டியில் இன்றைக்கி ஆகிற கேப்பை பொறுத்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சல் இது ரெண்டு தான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே அன்றைக்கி செமையான ஒரு ரேலி வந்துச்சு. ஆனால் விர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகல. உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி ஒரே ஒரு கேண்டில் மட்டும் உங்களுக்கு சிபிஆர் தொட்டுட்டு மேலே போயிட்டான். இவனுமே வந்து பார்த்திங்கன்னா R4க்கு மேலே தான் வந்து முடிஞ்சிருந்தான். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான்.
அண்ட் இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் வந்து இதுதான். அகைன் இது வைடு சிபிஆர் தான். சேம் கைண்ட் ஆஃப் கேப் அப் வந்து வரும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு R1 ரிவர்சல் ஆகி கீழே வருது அண்ட் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி R1 வரைக்கும் மேலே போகிறது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்படியே நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டியை பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இவ்வளோ தான் கேப் அப் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு தனி இண்டிசஸ். பேங்க் நிஃப்டிலாம் கொஞ்சம் கோரிலேட் ஆகும். ஆனால் மிட் கேப் வந்து கொஞ்சம் கோரிலேட் ஆகாது. பட் ஸ்டில் இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து பார்க்கும்போதும் உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு சேம் கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டிசெண்டிங்கிலிருந்து அசெண்டிங்க்கு மாறி இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சேம் ரிவர்சல் தான் உங்களுக்கு R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிற இந்த ட்ரேடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி மிட் செலக்டை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் 3 இண்டெக்ஸில் வந்ததுனால இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய ஹை ப்ராபபிள் அண்ட் லோ ப்ராபபிள் ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 இண்டெக்ஸஸ்க்கும் சேமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பொசிஷனலாக நம்ம வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து மார்க்கெட்டை பார்த்துருவோம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டுட்டு மேலே வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்னில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் இதை வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இப்போ மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் 1 ஹவரில் போட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது வரும். எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லேருந்து மார்க்கெட்டை வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சந்திக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்னொரு ரேலி 25,000 ஈஸியாக தொட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 700 800 லெவல் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சிபிஆர் லெவல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து மந்த்லி சிபிஆர் லெவல். ஸோ இந்த 700 800 இருக்கிறதுனால இதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட்டால் மேலே போக முடியாது. ஸோ இந்த 800 பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் S1 டிசிசிவாக மார்க்கெட் மேலே வந்து இருக்கிறதுனால கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,300 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த S1 கிட்ட. ஸோ இந்த வாரம் மோஸ்ட்லி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் வந்து இவன்லேயுமே பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா S1 டெசிசிவாக அதாவது மந்த்லி S1 டெசிசிவாக மேலே போயிருக்கிறான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட சிபிஆர் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட பேட்டர்ன்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் வந்து ஆல்ரெடி ஒரு டிசெண்டிங் சேனலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது ஃபர்தராக 51,600 வரைக்கும் 700 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துக்கே நான் சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்று கன்சாலிடேட் ஆகணும் ஆர் மேலே போகணும். இது 2 இடம் தான் 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அண்ட் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத போடலாம். ஆர் இந்த பிரேக் அவுட் அதாவது இந்த 51,200 ஆர் 300 ரேஞ்ச் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி ஃபர்தர் ரேலி இருக்கலாம். பட் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த 51,900 டெசிசிவாக தாண்டணும். அதை தாண்டாமல் நம்மளால் ஒரு ரேலி எதிர்பார்க்க முடியாது. ஸோ பட் கீழே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஒன்று மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும் ஆர் மேலே போகணும். இது ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.